என் கையில் இருக்க இந்த பைபிள் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்துட்டு வெறும் நம்ம ஹிஸ்ட்ரியை மட்டும் தான் தெரிஞ்சிக்க முடியும், எப்பயோ நடந்ததை பற்றி எழுதி வச்சிருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த புக்குக்குள்ளே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான திங்ஸ்லாம் இருக்குது தெரியுமா? என்னென்ன அப்படின்னா, இந்த புக்கில் ஃபிசிக்ஸ் இருக்குது, இந்த புக்கில் கெமிஸ்ட்ரி இருக்குது, இந்த புக்கில் பயாலஜி இருக்குது, ஹியூமன் அனாட்டமி, மனுஷன் எப்படி உருவானா, மனுஷனுக்குள்ள என்னென்ன காரியங்கள் இருக்குன்னு சொல்லி மொத்த விஷயமும் இதில் இருக்குது. ஈவன் ஆர்கிடெக்சரல் ஃபேக்ட்ஸ் இதில் இருக்குது. இதை நீங்கள் படிக்கும் போது ஆர்கிடெக்சரை பற்றி தெரிஞ்சுக்க முடியும். ஸ்பேஸ் சயின்ஸ், ஆஸ்ட்ரானமி இதுக்குள்ளே இருக்குது. இந்த உலகத்தில் இருக்க மொத்த சயின்ஸுமே இதுக்குள்ள அடங்கி இருக்கு. ப்ரிசைஸா சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஒரு பொருளை வாங்கும்போது அந்த பொருளை உருவாக்குனவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு மேனுவல் புக் ஒன்று வச்சு கொடுப்பாங்க இல்லையா, உள்ள அந்த பாக்ஸ்க்குள்ள ஒரு பொருளை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு யூசர் மேனுவல், யூசர் கைடு ஒன்று வச்சிருப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி மனுஷங்களை உருவாக்கின ஆண்டவர் இந்த மனுஷங்க எப்படிலாம் இருக்கணும், எப்படிலாம் இருக்கக்கூடாது, அவங்களுக்காக நான் என்னென்னலாம் பண்ணியிருக்கேன், என்னென்னலாம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி மனுஷனுக்கான மேனுவல் புக்கு தான் இந்த பைபிள். இதுல ஆண்டவர் எப்படி மனுஷனை படைச்சார்னு இருக்கு, ஆண்டவர் இந்த பூமிக்கு என்னென்ன செஞ்சார்னு இருக்கு, ஆண்டவர் இந்த மனுஷனுக்காக திருப்பி வரப்போற காரியங்களும் இருக்கு. இது மட்டும் இல்ல, இதுக்குள்ள இன்னும் நிறைய விஷயங்கள் அடங்கி இருக்குது. யோசிக்கும் போதே வாவா இருக்குல்ல, பட் அதான் ஃபேக்ட்.